ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ரோஸ் மலை போயிருந்தோம். அது நல்லா இருந்துச்சு, ஏர்லி மார்னிங் ரைடு. ஸோ இந்த வீக் வந்துட்டு பக்கத்தில் அம்பாநாடு போகலான்ட்டு பிளான் வச்சுருந்தோம். அது மாதிரி சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ராஜாபுரம் வந்திருந்தார். அவர் வந்துட்டு ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி அப்படியே ஒரு ரைடு போயிட்டுருந்தார். ஓகே, அப்போ தென்காசி வாங்க, நம்ம அப்படி பக்கத்து எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு வந்தோம். ஆக்சுவலாக மார்ச் இதெல்லாம் செம்ம வெயில். நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி கிளைமேட் ஏர்லி மார்னிங் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஏர்லி மார்னிங் 5 o'clock நாங்கள் கிளம்பிட்டோம் ஊர்லேருந்து. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் அம்பநாடு போனப்போ அங்கே உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 6 o'clock இல்லாட்டா 6:30 அங்கே இருக்கிற மாதிரி வாங்க, அப்போ தான் நல்ல மிஸ்டாக இருக்கும், மற்றபடி வந்து வேறு ஒன்றும் இருக்காது அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக டைம் பார்த்திங்கன்னா இப்போ 6:30 ஆகும் போது. இங்கேருந்து ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் உள்ளே இருக்கும் அம்பநாடு. அம்பநாடுக்கு என்ட்ரியை பார்த்திங்கன்னா 7 o'clock தான் நினைக்கிறேன், எனக்கு மறந்துருச்சு. கரெக்டாக நாங்கள் போயிட்டு நான் கேட்டு சொல்கிறேன். ஸோ யா, ஹே காய்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் விக்கி ஃப்ரம் நோ பிளான்ஸ். வெல்கம் டு கேரளாஸ் மினி மூணார் அம்பநாடு. இங்கெல்லாம் ரப்பர் இப்போ தான் வச்சிட்ருக்காங்க. பொறுமையாக பார்த்து போகணும், யானைக்கு எனக்கு குறுக்க பஞ்சிடக்கூடாது. இந்த ரூட் நிறைய பேருக்கு என் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நாளைக்கு ஒரு காட்டுக்குள்ள போனீங்க அந்த இடம், இந்த இடமும் நல்லா இருக்கும். அங்கே பாருங்க, செமையாக இருக்கா. ஆனால் நம்ம இப்படி தான் போவோம். இங்கே செம மிஸ்ட்டு. ஓ, பயங்கரமாக இருக்கு நண்பர்களே. நான் இப்படி போனேன்னா அங்கே பக்கம் போயிட்டே இருப்பேன், அப்புறம் அம்பநாடு போக முடியாது. அவங்க அங்கே நிற்கிறதே தெரில. செமையாக இருக்கு. ஆக்சுவலாக இங்கே நின்னோன்னா நின்றுட்டே இருக்க வேண்டியதுதான், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னென்னா நின்னோம்னா அங்கே உள்ள அவ்வளோ இதாக பார்க்க முடியாது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க தாங்க இருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாக டீ எஸ்டேட்டோடது. எனக்கு ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல. அது
நான் காட்டுறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மினி மூணார். இதுக்கு பேரே மினி மூணார் தான். கேமரா ஆஃப் பண்ணவே தரப்படுது. இங்கே பாருங்க. உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு மிஸ்ட்டு தெரியுது எனக்கு தெரியல. இங்கே வந்துட்டு நீங்கள் பார்க்குறத விட டபுள் தான் அமௌண்ட் இருக்குது. இதில் வந்துட்டு பாதி அதுவே கிளியர் பண்ணி விட்டுரும். அது உங்களுக்கு வந்துட்டு அந்த மிஸ்ட்டு விழுறது இதில் கேமராவில் தெரியல. இந்த மிஸ்ட்டு வந்துட்டு அப்படியே விழுறது எங்களுக்கு தெரியுது, இந்த கேமராவில் தெரியாது. செம்மையான ஒரு மயில் நிற்கி. அது வண்டியோட சவுண்டுக்கே பயந்துருது. யானை ஏதாவது நிற்க பார்ப்பாங்க கைஸ். ஏன்னா இந்த இடத்துல யானை உண்டு நிறையா. இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி போய் திருப்பி இப்படி ஏறுவோம், அந்த மலைக்கு ஏறுவோம். அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இடம்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நிறைய பேருக்கு தெரியாதா, ஜாலியாக இருக்கும். அடுத்த மலையை நம்ம வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப ரேராக தான் இங்கே வருவாங்க. ஏன்னா இது உள்ளே வரணும், கொஞ்சம் ரோட்ஸ்லாம் அப்படி இருக்கா, அதனால் கொஞ்சம் என்னை தப்பிட்டு போக அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இடம்லாம் நல்லாயிருக்கும், நல்லா காமாக இருக்கும். நீங்கள் என்னோட அந்த வாகமான் சீரீஸில் நான் வந்துட்டு இந்த இடம் போயிருப்பேன். அப்போ தான் நானே நோட்டீஸ் பண்ணேன். அப்போ தான் வந்துட்டு கமர்ஷியலாக கொஞ்சம் ஆகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்டேஸ் வந்து இப்போ கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் இப்போ கட்டி முடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன், எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ நான் போய் காட்டுறேன். இன்னொன்று என்ன, நம்ம ரிட்டர்ன் வரும்போது இந்த வழி வரப்போகிறது கிடையாது. ரிட்டர்ன் வரும்போது நம்ம வேறு வழி போக போகிறோம். வேறு வழி போவோம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப மோசமான ஆஃப் ரோடாக இருந்தால் நான் அப்படி கூப்பிட்டு போக மாட்டேன், இந்த வழி கூப்பிட்டு வந்துடுவேன். ஏன்னா மீட்டியார் இருக்குது, வந்துடுவார், வரமாட்டாருன்னு சொல்லலை. அவர் இதை முடிச்சுட்டு மறுபடியும் சென்னை கிளம்பணும். டேரெக்டாக இன்றைக்கே சென்னை கிளம்பணும் அவங்க. பாருங்க, இங்கெல்லாம் ட்ரோன்லாம் விட்டோன்னா பயங்கரமாக இருக்கும். மழை பெய்யும் போது என்னென்னா, இங்கே ரோடு போட்டே இருக்காங்களா, மழை பெய்யும் போது அந்த ரோடெலாம் ரொம்ப மோசமாயிடும். நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லலாம் கண்ட மணிக்கு மழை பெய்யும். அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. இவங்க எத்தனை மாட்டம் ரோடு போட்டாலும் ரோடெல்லாம் அடிச்சு போயிடும். இல்லை, நான் அன்னைக்கு வரும்போது இங்கே தான் நின்னேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த வாகமான் சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னு நீங்களாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தண்ணியாக ஓடிக்கிட்டு இருக்கும். மான்சூன் இவ்வளோத்துக்கு மான்சூன் கூட கிடையாது, மான்சூன் முடிகிற டைம் அது. மான்சூன்னா வந்தீங்க நீங்கள் அவ்வளோதான் வச்சுக்கோங்க, பார்த்து போகணும். யானை இங்கே இருந்தால் வந்துடுவோம், அங்கே நிலச்சரிவு இருக்குது. மண்ணரிப்பு ஏற்பட்டு இருக்கிறதா இல்லாட்டா இவங்க வந்து விளாண்டுருக்காங்கன்னு தெரியலையா. பார்த்து பார்த்து போகணும் குயிஸ். வந்துட்டோம் நம்ம. இன்னும் 2 டேர்னிங் திரும்பணும் அப்படின்னா செக் போஸ்ட் வந்துடும். இங்கேருந்து டீ எஸ்டேட் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பக்கமும் டீ எஸ்டேட் தான், ஒரு சைட்லேயும் ஒரு எஸ்டேட்டு. ஆனால் இன்னொன்று என்ன, இங்கே வந்துட்டு என்ட்ரி ஃபீ உண்டு. 100 rupees பெர் பர்சனுக்கு. பைக்குக்கு 30 ரூபாவோ 20 ரூபாவோ நினைக்கிறேன், எனக்கு மறந்துடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சுல. வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆகும்போது நான் மறுபடியும் இங்கே வரேன். என்னடா சிவட்டி போய் இப்போ தான் இங்கே போய்ட்டு வந்தால் மறுபடியும் இதே போடுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மான்சூனை நான் மறுபடியும் வந்து நான் காட்டுறேன். என்ன காட்டுக்கோழியா இது?
ஏன்னா இங்கே வீடே கிடையாது அடுத்து. தக்காளி எப்படி சர்வே ஆகுதுன்னு தெரியலையா. இந்த மாதிரியான இடங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து போகணும். திடீர்னு தலைவன் குறுக்க பஞ்சிருவான். ரோடு இவ்வளோ மோசம், எங்கே திருப்ப வண்டிய? நல்லா இருந்தாலே இந்த ரோட்டில் திருப்ப முடியாது. மிஸ்ட்டு போயிடுச்சு, ஆனால் டைம் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் அங்கே ஃபோட்டோ எடுக்காமல் இங்கே வந்துருந்தோம்னா பார்த்துருக்கோம். இப்போதையா 2025 தான் அலோவ் பண்ணி அமைச்சிருக்காங்க உள்ள. ஆமாம், நாங்கள் அன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்தப்போ உள்ளே அலோவ் பண்ணல, அதுக்கப்புறம் தான் கமர்ஷியல் ஆச்சு. இங்கேயே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் உண்டு. இதுக்கப்புறம் அந்த மிஸ்டெலாம் போயிடுச்சு. இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்டு, ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், அவ்வளோதான். வேறு பெருசாக இங்கே எதுவும் இருக்காது. அதை என்ஜாய் பண்ணிவிட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸோ நீங்கள் கிளைமேட்டெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மான்சூனில் வரணும். அப்படியே மான்சூன் இல்லை மற்ற நேரத்தில் வந்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே இங்கே என்ட்ரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஆக்சுவலாக பைக்குக்கு வந்துட்டு காசு கிடையாது, ஒரு ஆளுக்கு வந்துட்டு 100 ரூபா, பெர் பர்சனுக்கு 100 ருபீஸ். நீ மான்சூனில் வந்தீங்கன்னா அதோட இதுவே வியூவே பயங்கரமாக இருக்கும், நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். அது ஒரு மாதிரி அந்த க்ரீனில் இருக்கும். இந்த ஊருக்கு ஒரு பஸ் உண்டு, ஒரே ஒரு பஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு பஸ் உண்டு. இங்கே எத்தனை பஸ் இருக்குன்னு எனக்கு தெரில. ஓகே, இதில் ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா, இதில் இப்படி ஸ்ட்ரைட்டாக கீழே போனோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்கே போகலாம். ஒரு டீ எஸ்டேட் உண்டு, டீ ஃபேக்ட்ரி உண்டு. அந்த டீ ஃபேக்ட்ரிக்கு கீழே போகணும், அந்த இருக்குது அந்த டீ ஃபேக்ட்ரி. ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு மேலேருந்து நான் காட்டுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அந்த சைடில் இருக்குது. அப்போ அவங்க இருக்கும்போது இதெல்லாம் ரெடி பண்ணதுன்னு நினைக்கிறேன். இந்த விளாட்றதுக்கு கல்ஃப் கோட் மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும். அடிச்சு விட்டாச்சா? அதுதான் டீ ஃபேக்ட்ரி. அந்த ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அண்ணா இருக்குல்ல ப்ரோ, இந்த இருக்குல்ல ப்ரோ, பெருசாக தெரியல ப்ரோ. பாயிண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. சூரியன் வந்துருச்சுல, அந்த வேவ்ஸ் தெரியுது. போன வீடியோலேயே தெரியல, எங்கே தெரிய போகுது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ணுக்கே பயங்கரமாக தெரிஞ்சுது, அதுவே இந்த கேமராவில் பெருசாக தெரியல. இந்த டைம் எங்கள் கண்ணுக்கே லேசாக தான் தெரியுது. இல்லை அவ்வளோதான், இதோட எண்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் அப்படி போனால் அச்சவங்களுக்கு போயிடலாம். அந்த போர்டு வச்சுருக்காங்கல்ல, அந்த போர்டு இந்த டேர்னிங் வரைக்கும் தான் இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் மேலே ரோடு இருக்குது. அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் உள்ளே என்ன கதைன்னு. இங்கே யானசாணி கிடக்கு. இந்த உங்களுக்கு ஃப்ரெண்டில் தெரியல, இதுதான் பார்த்தீங்கன்னா சன்செட் வியூ பாயிண்ட்டு. ஸோ இதோட இந்த இடம் முடிஞ்சது. அப்படி மேலே போனோம் அப்படின்னா அந்த சைடு அச்சவங்கல் போனோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படி இன்னொரு வீடு யானைச்சாடின்னு இருக்கும். ஸோ அங்கேருந்தா ஒரு நம்ம வந்து போகிறோம். இப்படி போயிடுறோம். பர்பிள் கலர் பூலாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். அடுத்த டைம் நம்ம வந்துட்டு அச்சங்கோயில் போயிட்டு அந்த வழியோடு நம்ம இங்கே வருவோம். அங்கே பெர்மிஷன் கேட்டு வரலாம் இந்த வழியோடி. ஸோ நம்ம அது பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம். நல்லா டீப்பாக இருக்குது மேலே போக ஃபாரஸ்ட்டு கைஸ். இந்த நீர் காட்டு நீர்.
ப்ரோ யானை வாட அடிக்கி, யானை வாட அடிக்க, யானை வாட அடிக்க, ஸ்மெல் அடிக்கா. அது மாதிரி கேஷ் இந்த அச்சங்கோயில் சைடில் வந்துட்டு இப்போ பிளாக் பேந்தர்லாம் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. அது முந்தையே உண்டு, இப்போ வந்துட்டு தண்ணிலாம் இல்லாதனால அந்த அங்கே ஒரு ஆறு ஓடும், அது பக்கத்தில் வர ஆரம்பிச்சிச்சு இப்போது. நான் இப்போ சொன்னல அச்சங்கோயிலோடு இங்கே வரலாம். நான் அப்போ அதுவே சோலோவாக வர்றது ரொம்ப ஒரு மாதிரியே தான் இருக்கும். பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை அடி பள்ளம்னே தெரியாது, விழுந்தீங்களோ அவ்வளோதான். 100லாம் தாண்டி இருக்கும் ப்ரோ. இதுக்கு வழி இருக்கு ப்ரோ, இது கீழோடி வழி இருக்குண்ணா. சா இன்னொரு நாள் வருவோம் இங்கெல்லாம். இங்கே வர்றேங்க, பயங்கரமாக இருக்கு. இந்த மரத்தை ஃபுல்லாக எடுத்துட்டு பைனாப்பிள் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரூட் எல்லாமே நம்ம பார்த்தோமோ, நம்ம இந்த ரூட்டு போன மாதிரியே இருக்குது, ஆனால் இது கிடையாது. இதான் ரயில்வே ட்ராக்கு. இது உள்ளே வந்துட்டு ஒரு 4-5 மலை இருக்குது, அதை தாண்டி நம்ம வந்திருக்கோம். ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு. செம ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலாக இப்போ நான் லாஸ்ட்டாக வந்த ரூட் வந்துட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். அம்பநாடு போயிருக்கேன், பட் இந்த ரூட்டை நான் வந்ததில்லை. அந்த ரூட்டு செம எக்ஸ்பீரியன்ஸு. மான்சூனில் இன்னொரு டைம் வந்துட்டு நம்ம போகணும் அங்கே. எனக்கு போகணும் போல இருக்குது. மான்சூனில் மழை பெய்யறப்போ போகணும். ஏன்னா இப்போ ட்ரையாக இருந்தப்போ நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் மான்சூன் எனக்கு மறுபடியும் போகணும்னு ஆசை இருக்குது. மான்சூனில் வேணால் இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். அந்த டைம் வந்துட்டு நம்ம ரிவர்ஸில் போவோம். இப்போ நம்ம வந்தோடு இறங்கணும்ல, அந்த வழியோடு ஏறி அம்பநாடோடு வெளியே இறங்குவோம். ஸோ கேஸ் உங்களை வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரைடில் பார்க்குறேன். Until then, bye from Vicky.